ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த காட்டு முருங்கையை பொறுத்தவரையிலும் பொதுவாக உணவுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு வகை மரம் அல்ல. ஏன் இது பார்ப்பதற்கு முருங்கை போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மரம் கூட கிடையாது. நீண்டு மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு உறுதியான மரவகை தாவரம் இந்த காட்டு முருங்கை. இந்த காட்டு முருங்கையுடைய மரப்பட்டையை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. காட்டு முருங்கையுடைய மரப்பட்டை பொறுத்தவரையிலும் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த காட்டு முருங்கையுடைய மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை ஒரு 1/2 லிட்டராக சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கின்ற அந்த ஒரு குடிநீர், அதை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு கொடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. இதை ஒரு 1 மாத காலம் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய கற்கள் மிக வேகமாக கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, காட்டு முருங்கையை பொறுத்தவரையிலும் தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த ஹைப்போதைராய்டிசம் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடல் பருமன் கடுமையாக அதிகரிக்கும், உடலுடைய செயல்திறன் மிக வேகமாக குறையும், உடலுடைய தோற்றம் வயிறு பகுதி பெரிதாக ஆரம்பிக்கும், உடலுடைய மத்தியம பகுதின்னு நம்ம சொல்லுவோம், மார்புக்கு கீழே இருந்து தொடை வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மிக அதிகமாக ஆரம்பிக்கும். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், கற்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம், வேலை செய்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம், இது எல்லாமே வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இதை சரி செய்வதற்கு காட்டு முருங்கை ஒரு மிகச்சிறந்த மருந்து. காட்டு முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையுடைய சூரணம் 20 கிராம் அளவிற்கு, தண்ணீர் 1 லிட்டர் அளவுக்கு, இதை கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது அந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் ஒரு 3 மாத காலத்திலேயே நல்ல கட்டுப்பாட்டுக்குள் வருவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெதுவாக மாற்றமடைவதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இந்த காட்டு முருங்கை உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதத்தை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய வகையான கொழுப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு கொழுப்பிற்கும் ஒவ்வொரு வகையான உறுப்புகளை பாதுகாப்பது அல்லது அதோடைய வேலையை செய்வதற்கு உதவி செய்வது அப்படிங்கிறது தான் வேலை. இந்த கொழுப்புகள் உடலில் அதிகமாகும் போது அவை பாதுகாக்கின்ற வேலை இல்லாமல் அந்த உறுப்புகளுடைய செயல்திறனை குறைக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறது. ஹை கொலஸ்ட்ரால் அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஹை கொலஸ்ட்ரால் ஏற்படும் போது இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சாட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிடும்போது அவை இன்றைக்கு அதிர்ச்சிகரமாக சொல்கிறாங்க, அந்த மருந்துகளை ஒரு 5 வருடம் நம்ம சாப்பிட்டோமேயானால் நம்மளுடைய ஈரல் செயல்பாடு குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. பெருங்குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயை அது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலது பார்த்திங்கன்னா மலப்புழை சம்பந்தப்பட்ட, ஆனல் சம்பந்தப்பட்ட, ரெக்டம் சம்பந்தப்பட்ட கேன்சர் கூட அதனால் வருகிறது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் காட்டு முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை சூரணத்தை ஒரு தேநீர் அருந்துவது போல் 100 மில்லி தண்ணீருக்கு 2 கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை காலை மதியம் இரவு அல்லது காலை இரவுன்னு 2 வேளை ஒரு தேநீர் அருந்துவது போல் தொடர்ந்து அருந்தி வந்தாலே ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட காரணிகள் மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். அதே போல் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனை. நிறைய இடங்களில் நாம் நிற்க வேண்டி இருக்கிறது. நிற்கின்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடலிலிருந்து கால்களிலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு லேசாக குறைய ஆரம்பிக்கும்.
அது குறைய ஆரம்பிக்கும் போது அந்த இரத்த குழாய்களில், குறிப்பாக கெட்ட இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஒரு அழற்சி ஏற்படும் போது அது வெரிகோஸ் வெயினாக மாறிவிடுகிறது. அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது நீண்ட நேரம் நின்றால் வலி, நடந்தால் வலி, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயினால் கால்களில் காயங்கள் ஏற்பட்டு அது வெரிகோஸ் அல்சராக கூட மாறிவிடுகிறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக நின்று வேலை செய்பவர்கள், பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் சொல்லலாம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லலாம், டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு, நர்சஸ் நிறைய பேருக்கு, இவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர். இது ஏற்படும் போது இந்த காட்டு முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை உள்ளுக்கும், அதே போல் காட்டு முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை வெளிப்புறமாகவும் தடவி குளிக்கின்ற ஒரு வேலை ஒரு 3 முதல் 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் வெரிகோஸ் வெயினாக இருந்தாலும் சரி, அல்லது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட அல்சராக இருந்தாலும் சரி, அதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த காட்டு முருங்கைக்கு உண்டு. காட்டு முருங்கையுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னென்னா, இது ஒரு சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவோம். பொதுவாக ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும் போது என்ன ஆகும்னா, சிறுநீர் பையில் ரொம்ப அதிகமான சிறுநீர் தங்க ஆரம்பிக்கும். சிறுநீர் அவங்க திருப்தியாக கழித்த பிறகு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட எப்போவுமே அதில் 60 மில்லி 70 மில்லி அளவுக்கு சிறுநீர் இருக்கும். அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சிறுநீர் திருப்பவும் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த காட்டு முருங்கையை ஒரு கஷாயமாகவோ அல்லது தேநீராகவோ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய அந்த அழற்சி நன்றாக குறைவதை நம்ம பார்க்கலாம். ஒரு 1 மாத காலம் சாப்பிட்ட பிறகு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா கூட அந்த சிறுநீர் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிறுநீருடைய அளவு 15லிருந்து 20 மில்லியாக குறைவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டினால் ஏற்படக்கூடிய அதிகமான சிறுநீர் தேக்கத்தை மிக வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த காட்டு முருங்கை. அதே போல் காட்டு முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை உடல் முழுவதும் பூசி குறிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கருமையான நிறமாற்றம் மறைவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, உடலில் ஏற்படுகின்ற கருமையான நிறமாற்றம். பாதரசம் சம்பந்தப்பட்ட பூச்சிகளை எல்லாம் வாங்கி முகத்திலேயும் உடலிலேயும் பூசிக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே உடலில் கேன்சரை தோற்றுவிக்கக்கூடியது அப்படிங்கிறத யாரும் பார்க்குறதில்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் காட்டு முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறை உடல் முழுவதும் பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட கருமை நிற மாற்றமாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, காட்டு முருங்கையை பொறுத்தவரையிலும் உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்களுக்கும், உடலுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கும், கொழுப்புச்சத்து கட்டுப்படுத்துவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.